பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ லாக்கருக்கான அடுத்த டாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டாஸ்கே ரொம்ப வித்தியாசமான அரிய வகை பேர் ஒன்று வச்சுருக்காங்க. அத்தான் செத்தான் டாஸ்க் வச்சுருக்காங்க. அதாவது 2 டீமில் இருந்தும் பிக் பாஸ் டீமில் இருந்து சூப்பர் டீலக்ஸ் டீமில் இருந்து 2 டீமில் இருந்தும் 7 பேர் வரணும். அண்ட் அங்கே பார்த்தோம்னா 4 டிஷ் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு கேக் இல்லை கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் 2 வச்சுருப்பாங்க. 2 கேக் 2 ஜூஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதாவது அந்த 2 ஜூஸ், இப்போ 2 ஜூஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஜூஸ் அத்தான், அதாவது நல்ல டேஸ்ட். எக்ஸாக்டாக இப்போ மேங்கோ ஜூஸ்னா மேங்கோ ஜூஸோட டேஸ்ட் இருக்கும். இன்னொன்று டூப் ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து இப்போ மேங்கோ ஜூஸ் பார்க்குறதுக்கு அந்த கலரில் இருந்தாலும் அது செத்தான்றது வந்து டேஸ்ட் டிஃபர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலேருந்து ஒருத்தர் வராரு, அவர் குடிச்சு பார்க்குறாரு, அது அத்தான் தான், ஐ மீன் நல்ல ஜூஸாக தான் இருக்குது அப்படின்னாலும் அவர் ஒரு மாதிரி வியர்டான எக்ஸ்பிரஷன், இது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். பட் அதை கண்டுபிடிக்கிறவங்க ஆப்பனண்ட்டாக இருப்பாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஒருத்தங்க அதை சாப்பிட்டு அது நல்லா இருக்கா இல்லையான்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதை பார்க்குற ஆப்பனண்ட் பிக் பாஸ் வீட்டுக்காரங்க கண்டுபிடிக்கணும், இது அத்தானா செத்தானா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதாவது ஆக்சுவல் ஃபுட்டா இல்லை அதோட டூப்பான்றதை அவங்க சாப்பிட்றத வச்சு அவங்க எக்ஸ்பிரஷன் வச்சு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலேருந்து சபரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நல்லா இல்லாத ஃபுட் வந்தால் கூட அதை சகிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா இருக்க ஃபுட்டை கூட அவர் வந்து இல்லை நல்லா இல்லாத மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா இருக்கோ இல்லையோ ஆப்பனண்ட்டுக்கு தெரியாத அளவுக்கு அந்த எக்ஸ்பிரஷனில் அவங்க அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா இல்லைனாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இவங்க கொடுக்கறத வச்சு அவங்க ஏன்னா இவங்க பண்ணுற எக்ஸ்பிரஷன் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இது அத்தானா செத்தானான்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு சபரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்து அங்கே 7 பேர் இருக்காங்களே, அதில் யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சி ஒரு பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்ட அந்த கப்புக்கு அடியிலே, அவங்க சாப்பிட்ட அந்த பிளேட்டுக்கு அடியிலே வந்துட்டு அது அத்தானா செத்தானா அப்படின்றது இருக்கும். அதனால யாரும் ஏமாற்ற முடியாது. ஆனால் இப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காரங்க நல்ல ஃபுட்டே சாப்பிட்டுட்டு இல்லைன்னு சொல்லி சமாளிக்க கூடாது. அதனால அதுக்கு கீழே அது அத்தானா செத்தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மெயின் திங் நம்ம அதை சாப்பிடணும். ஆப்பனண்ட் அதை கண்டுபிடிக்காத அளவுக்கு எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் கரெக்டாக சாப்பிடணும். இல்லை ஆப்பனண்ட்டை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். இதுதான் டாஸ்க்கு. ஸோ யார் சாப்பிட்றது என்ன சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி பயங்கரமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதுலேயும் நம்மளோட சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கார் இல்லையா, நம்மளோட நடிப்பு அரக்கன், அவரோட தொல்லை தாங்கவே முடியல. இப்போ நேற்று டாஸ்க் இருக்கு இல்லையா, ஹேட் டாஸ்க், அதுலேயும் அந்த மனுஷன் ஒன்றுமே பண்ணலை. ஆனால் அப்போவே நேற்றே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, சார் வேண்டாம், உங்களுக்கு கால் வேற அடிபட்டிருக்கு, உங்களால் சரியாக நடக்க முடியாது, ஆனால் நம்ம நேற்று ஓடணும் இந்த மாதிரிலாம் இருக்கும், டிஃபெண்ட் பண்ணணும்லாம் உங்களால் பண்ண முடியும் போது, இல்லை மேடம் நான் பண்ணுவேன், நான் நல்லா பிடிச்சிருவேன், என்னால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் லிட்டரலி அவர் ஒன்றுமே பண்ணலை. ஹேட் டாஸ்கில் நேற்று இவர் போனார், சபரி, திவாகர், கனி 3 பேரும் போனாங்க. பட் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. பிரவீன்லாம் அந்த ஹேட் எடுத்துகிட்டு ஓடுறாரு. திவாகருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, அப்படி முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தார். ஸோ எல்லாத்துலேயும் நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரே தவிர அதனால நம்ம டீமுக்கு பெனிஃபிட் ஆகுமா அப்படின்றத யோசிக்கவே மாட்டாரு. ஸோ நேற்றே எல்லாருமே டிசைட் பண்ணிட்டாங்க, திவாகரை அனுப்பினதுக்கு பதிலாக கலையரசன் அனுப்பியிருந்தா கூட ஏதாவது ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. ஸோ உங்களால் முடியல அப்படின்னா இன்னொருத்தர் செய்யட்டுமே அப்படின்ற டீம் கோஆர்டினேஷனே வந்து திவாகர் கிட்ட கிடையாது. அண்ட் இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் நான் தான் போவேன் அப்படின்னு சண்டை போடுறாரு. பட் எல்லாருமே ஓட்டிங் வைஸ் எடுத்துட்டாங்க. பிக் பாஸ் வீடு சூப்பர் டீலக்ஸ் வீடு யாராக இருந்தாலுமே ஓட்டிங் வைஸ் எடுத்து யார் யார் போகலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் திவாகர் உடனே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மிஸ் இவனை அடிச்சிட்டா மிஸ், என்னை கிள்ளிட்டா மிஸ் அப்படின்ற மாதிரி. சார் இவங்கெல்லாம் வந்துட்டு ஏமாத்துறாங்க சார், குரூப்பிசம் பண்ணுறாங்க சார், இவங்களுக்குள்ளே சேர்ந்துக்கிட்டு ஓட்டிங் போட்டுட்டு இருக்காங்க சார், நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு மக்கள் கிட்ட பதிவு பண்ணிட்டு இருக்காராம். இவரை பார்க்குற நமக்கே சமாளிக்க முடியல, அந்த வீட்டுக்குள்ளே எப்படி தான் அவரை பாவம் வச்சு சமாளிச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. ஸோ அந்த பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கு. பாப்போம் இன்னும் அதில் என்னென்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.